பார்க்க வரைக்கும் நண்பர்களே, சிவாஜி சார் கூட முன்னாடி நிறைய நடிகர்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒரு சாதாரண வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களுமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதே சமயம் முன்னாடி பெரிய இடத்துல இருந்த டாப் ஹீரோஸுமே சிவாஜி சார் கூட சேர்ந்து நிறைய படங்களை நடிச்சிருக்காங்க. அப்படி காதல் மன்னன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் தான் ஜெமினி கணேசன். ஸோ அவர் வந்து சிவாஜி சார் கூட சேர்ந்து நடித்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். சிவாஜி சார் கூட முன்னாடி இருந்த ஜெயசங்கர், முத்துராமன், சிவகுமார் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நடிகர்கள் நடிச்சிருந்தாலுமே ஜெமினி கணேசன் அவர்களை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். அதனால தான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, எந்தெந்த படங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து சிவாஜி சார் கூட நிறைய படங்களை நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியான படங்களில் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அதோடைய குறிப்பிட்ட எண்ணிக்கை அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. நம்ம வரிசையாக ஒவ்வொரு படங்களாக பார்த்துட்டு லாஸ்ட்டு டோட்டல் மூவிஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவாஜி சார் கூட ஜெமினி கணேசன் நடித்த படம் எது பார்த்திங்க அப்படின்னா 1956 வெளியான பெண்ணின் பெருமை திரைப்படம். இந்த படத்தில் ஜெமினி கணேசன் அவர்களுடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, சிவாஜி சார் வந்து நாகு அப்படின்ற தம்பி கதாபாத்திரத்திலையும், அவருக்கு அண்ணனா ஜெமினி கணேசன் ராகு அப்படின்ற அண்ணன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. இதில் இவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மியான ஒரு கதாபாத்திரம் மாதிரி வந்து இருக்கும். ஜெமினி கணேசனுடைய கதாபாத்திரம் ரொம்பவே நல்ல ஒரு படம். அதுக்கடுத்து 2வது பதிபக்தி. இந்த ஒரு படம் 1958 வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் சிவாஜி சார் வந்து பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அதே சமயம் ஜெமினி கணேசன் வந்து மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. உங்க பேர் பாண்டியன், உங்க பேர் சார்? என் பேர் மூர்த்தி. ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து 3வது வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த படத்தை பற்றி நான் அதிகமாக பேச தேவையில்லை, எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். இந்த படம் வந்து 1959 வெளிவந்துச்சு. இந்த படத்தில் சிவாஜி சார் வீரபாண்டிய கட்டபொம்மனா கலக்கியிருப்பாரு. வெள்ளையத்தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் சூப்பராகவே ஜெமினி கணேசன் நடிச்சிருப்பாரு. சொல்ல போனால் என் உயிரை காப்பாற்றியவன் எனது அருமை வெள்ளையத்தேவன். அதுக்கடுத்து 4வதா பாவ மன்னிப்பு. இந்த படம் 1961 வெளிவந்துச்சு. இந்த படத்தில் சிவாஜி சார் ராமு அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாரு. அதுவே ஜெமினி கணேசன் பார்த்தீங்க அப்படின்னா ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் வந்து ஜெமினி கணேசனுக்கு ஜோடியா சாவித்ரி வந்து நடிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு சகோதரன். ஆமா, ஆண்டவர் நம்மை சகோதரர்களாகத்தான் படைக்கிறான். அதுக்கடுத்து 5வதா பாசமலர். ஸோ இந்த படத்தை பற்றியுமே நம்ம அதிகமாக பேச தேவையில்லை. 1961 வெளிவந்துச்சு இந்த படம். இந்த படத்தில் சிவாஜி சார் ராஜு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஜெமினி கணேசன் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இந்த படம் சிவாஜியோட லைஃப்ல இருக்கட்டும், ஜெமினி கணேசனுடைய லைஃப்ல இருக்கட்டும், அதே சமயம் சாவித்ரி அவங்களுடைய லைஃப்ல இருக்கட்டும் ஒரு எவர்கிரீன் படமாக வந்து இருக்குது. சரி வாங்க, அடுத்த படம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து 6வது வந்து கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம். இந்த படம் வந்து இதே 1961 வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் வந்து சிவாஜி சார் வேவு சிதம்பரம் பிள்ளை கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாரு. இதுவே ஜெமினி கணேசன் பார்த்தீங்க அப்படின்னா மாடசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாரு. வீர செல்வங்கள் தான் இப்ப நாட்டுக்கு தேவை. தம்பி, நீயும் என் கூட தூக்கு பிடிக்க வர்றியா? அங்க எனக்கு உப்பளம் இருக்கு, அதையும் கவனிச்சுக்கலாம், நாட்டுக்கும் தொண்டு செய்யலாம். என்ன சொல்றேன்? வரேனுங்க. அதுக்கடுத்து 7வதா பந்தபாசம். இந்த படம் வந்து 1962 வெளிவந்திருக்கு. சிவாஜி சார் பார்த்திபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. அதுவே ஜெமினி கணேசன் பார்த்தீங்க அப்படின்னா சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. உண்மைதான் அண்ணா, உலகத்துல எத்தனையோ இன்பங்கள் இருக்கு. அதுக்கடுத்து 8வதா பார்த்தால் பசி தீரும். இந்த படமும் இதே வருஷம் 1962 தான் வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் சிவாஜி சார் பாலு அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரத்திலையும் ஜெமினி கணேசன் வந்து வேலு அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இவங்க 2 பேருமே வந்து ஒரு சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க. பிரிட்டிஷ் இந்திய விமானப்படையில் இவங்க 2 பேருமே வந்து இருப்பாங்க. ஒரு நட்புக்கு ஒரு இலக்கணமான ஒரு சிறந்த படம்னே வந்து சொல்லலாம்.
இவ்வளவு படங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த படங்கள் எல்லாமே குடும்பம் கலந்த படங்களாக தான் வந்து இருக்குது. ஆனால் ஒரு சில புராண படங்கள்லையுமே சிவாஜி சாரும் ஜெமினி கணேசனும் சேர்ந்து வந்து நடிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து வரிசையாக அந்தந்த படங்கள் தான் வருது. இப்போ 9வதாக பார்த்திங்க அப்படின்னா சரஸ்வதி சபதம் திரைப்படம். இந்த படம் வந்து 1966 வெளிவந்துச்சு. இந்த படத்தில் சிவாஜி சாருடைய கதாபாத்திரம் வித்யாபதி நாரதர் கதாபாத்திரம். வீர வல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. இது ஒரு புராண படமா. அதுக்கடுத்து 10வதாக பார்த்திங்க அப்படின்னா கந்தன் கருணை திரைப்படம். இந்த படம் வந்து 1967 வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் சிவாஜி சாருடைய கதாபாத்திரம் வீரபாகு கதாபாத்திரம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதுவே ஜெமினி கணேசனுடைய கதாபாத்திரம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா சிவன் கதாபாத்திரம். ஸோ திருவண்ண படத்தில் சிவன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் மூலமாக மக்களுக்கு காட்டியவர் தான் ஏபி நாகராஜன். ஸோ அதே ஏபி நாகராஜன் சிவன் கதாபாத்திரத்தில் ஜெமினி கணேசனை இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஆடியன்ஸாக ஒரு சிவாஜி சாருடைய ஃபேனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வாங்க அடுத்த படம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து 11வது திருவருட்செல்வர் படம். இந்த படத்துலையுமே ஜெமினி கணேசன் வந்து சிவன் கதாபாத்திரத்தை தான் நடிச்சிருக்காரு. சிவாஜி சாருடைய கதாபாத்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த கதாபாத்திரம், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து 12வதா உனக்காக நான் திரைப்படம். இந்த படம் வந்து 1976 வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் சிவாஜி சார் வந்து ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. அதே ஜெமினி கணேசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமு அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துலையுமே 2 பேருமே நண்பர்களாக தான் நடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து கடைசியாக 13வது நான் பிறந்த மண் திரைப்படம். இந்த படம் வந்து 1977 வெளிவந்துச்சு. இந்த படம் தான் ஜெமினி கணேசன் வந்து சிவாஜி சார் கூட சேர்ந்து நடித்த கடைசி படம். இந்த படத்தில் சிவாஜி சாருடைய கதாபாத்திரம் வந்து சந்தான தேவர், வேட்டைக்கார தேவர் அப்படின்னு சொல்லி 2 கதாபாத்திரம். இதே ஜெமினி கணேசனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோசப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இவர் வந்து எப்படின்னா ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி கதாபாத்திரம். இந்த படத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய கதாபாத்திரம் நல்லாவே வந்து பேசப்பட்டுச்சு. இப்போ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 13 படங்கள் வந்து இருக்குது. இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சிவாஜி சார் கூட எவ்வளவோ நடிகர்கள் சேர்ந்து நடிச்சிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு தனி டைப் ஆஃப் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை போட்டு நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு நடிகர் யாருன்னா ஜெமினி கணேசன் மட்டும்தான். ஏன்னா சிவாஜி சார் கூட அவர் சேர்ந்து நடிக்கிறாரு அப்படின்னாலே வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அவருடைய கதாபாத்திரமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பேசப்படும். இப்போ நம்ம பார்த்த படங்கள் எல்லாமே பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஜெமினி கணேசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து சிவாஜி சார் தான் சிவனாக பார்த்துருக்கோம். ஆனால் ஜெமினி கணேசனை சிவனாக நடிக்க வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து அப்போ இருந்த ஒரு ஆடியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஜெமினி கணேசன் சிவனாக நடித்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த கமெண்ட் படிக்கக்கூடிய மற்ற மக்களுக்குமே அதை புரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை வந்து இதில் ஒரு சில படங்கள் விடுபட்டு இருந்தது அப்படின்னா அந்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி வந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.